சாமன் ஜிட்ஸு. ஒரு வழியா நான் திரும்பி வந்துட்டேன். இந்த ரீஅனிமேஷன் ஜிட்ஸை பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த போரோட முக்கியத்துவம் பற்றி தெரியும். நருட்டோவும் நம்ம கூட போரில் சேர்ந்துட்டான். நாம் இன்னொரு குரூப்பை சந்திச்சாகணும். நம்ம எனிமி ஒன்றும் ரீஅனிமேஷன் இல்லை. இது என்ன சக்ரா? அவர் செகண்ட் சுவிட்சுக்காக. காரா, உன்னால் அவரை சீல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக அவரோட சக்தி பாதி அளவில் தான் இருக்கும். அது அவன் இல்லை, அங்கே வேற யாரோ இருக்காங்க. அது மாதுரா உச்சிஹா. என்ன நடக்குது இங்கே? என்ன சொல்கிற நீ? அவன் கண்ணை பாரு, அவன் ரீஅனிமேட் ஆயிருக்கான். இவன் தான் அந்த மாதுரா உச்சியானா? அந்த மாஸ்க் பின்னாடி இருக்கிறது யாரு? நான் கபூட்டோ. உனக்கு தெரியுமா நான் என் காலத்தில் எப்படி இருந்தேன்ட்டு? அவன் வந்துகிட்டு இருக்கான். என்னன்னு சரி, அவன் கண்ணை மட்டும் நேரம் பார்த்துறாதீங்க. சென்சரி டைப் செகண்ட் சுவிட்சுக்காக பாருங்க. இருக்காரா, நீ அனுவைக்குமெல்லாம் ரெக்கவர் ஆகுங்க. Faster, Majestic Destroyer Flame. Massive Rasengan. எவ்வளோ நேரம் நருட்டோ? கொஞ்ச நேரம் காரா. Yard style light and bolted jutsu. நருட்டோ, யா போலாம். ரசன் சுரிக்கன். அதிகமான சக்தி. நான் சொன்ன மாதிரி நான் ரீஅனிமேஷன் பண்ணனால தான் பவர் பீக்கில் இருக்கு. இது ஒன்று நீ கிரியேட் பண்ணனால வந்த பவர் இல்ல சுசானோ. இது கடவுளோட சக்தியா? ச்சே, நம்ம நம்பிக்கையை கைவிடாதீங்க. நம்ம எதுவும் செய்யாம நம்ம நம்பிக்கையை கைவிடக்கூடாது. ஹே, எல்லாம் ஓடுங்க சீக்கிரம். ஒரு சினோபியால பறக்க முடியுமா? யாட் ஸ்டைல் லைட் அண்ட் போல்டட் ஜெட்ஸு. சாண்ட். எப்படியோ கல்லை தடுத்தாச்சு. இந்த கல்லை தடுக்கலன்னா எல்லாரும் போய் சாக வேண்டியது. ஒரு கல்லை தடுத்துட்டா நோக்கி இப்ப ரெண்டாவது கல் வருது. அதுக்கு என்ன பண்ண போறா? என்னது அது? ஒரு விஷயத்தை நான் செக் பண்ணி பாத்துக்கிறேன். சமானிங் ஜிட்ஸு. இப்ப இத சம்மன் பண்ணுது மாதராவா? இன்னும் 9 டேல்ஸ் நம்ம கையில சிக்கல போல. அந்த பையன் தான் 9 டேல்ஸோட ஜிஞ்சிருக்கி. அவன் பேர் நருட்டோ உசுமாக்கி.